விகடம் அகல விகடம். வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஷ்டிரி வழங்கும் அகடவிட படக்குழு சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பெரம்பலூர் மாநகருக்கு என்னுடைய ராஷ்டிரியின் அகடவிட படக்குழு கொடுத்திருக்கிற தலைப்பு உயர்திரு கொரோனா எதை கற்றுத் தந்தது? தேக வாழ்வியலை உணர வைத்ததா? தேவையானவர்களை தேட வைத்ததா? தேசத்தின் மாசுகளை சுத்தப்படுத்தியதா? சேவை செய்யும் அறத்தை சொல்லி தந்ததா? இதுதான் இந்த மாநகருக்கு எங்களுடைய ராஷ்டிரிய நகரோட படக்குழு கொடுத்த தலைப்பு. உயர்திரு கொரோனா எதை கற்றுத் தந்தது? தேக வாழ்வியலை உணர வைத்ததா? தேவையானவர்களை தேட வைத்ததா? தேசத்தின் மாசுகளை சுத்தப்படுத்தியதா? சேவை செய்யும் அறத்தை சொல்லிக் கொடுத்ததான்னு தலைப்பு கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதாவது சொல்லி ஆகணுங்க. ஏன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்கள் அரசாங்கம் இந்த மக்களுக்கு நல்ல சேவை பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல போறீங்களோ சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த தேசத்திற்கும் இந்த சமுதாய மக்களுக்கும் நல்ல கருத்தை நீங்கள் பதிவு பண்ணணும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு முகம் தந்தவர் என் தாய் தந்தையர் இந்த உலகத்திற்கென்றாலும் எனக்கு முகவரி தந்து இந்த உலகத்திலே ஒன்னால் முடியும் என்று சாதிக்க வைத்த மாண்புமிகு இதய தெய்வம் மறைந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, இன்று தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஆட்சி இந்த கொரோனா காலத்திலே கொரோனாவை விரட்டுகின்ற அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி, எனது அரசியல் ஆசான் அருமையினர் தந்தை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களை வணங்கி, உயர்திரு கொரோனா எதை கற்றுத்தந்தது என்பதை ராஜ் டிவி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு ராஜ் டிவி அவர்களுக்கு நன்றி தந்து, கொரோனா என்பது இதுவரை நாம் கண்டிடாத நோய். அந்த நோயிலே இருந்து நாம் எவ்வாறு விடுபட வேண்டும் என்பதை மக்களுக்காக இந்த அரசு பல காலகட்டங்களிலே எவ்வாறு உதவி செய்ய வேண்டும். இங்கே விருது பெற்றவருக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த மேடையிலே வந்து அமர்ந்த போது இந்த விருதாளர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தேடுகின்ற பொழுது அவர்கள் கொரோனா காலத்திலே தங்களால் இயன்ற உதவினை மக்களுக்கு செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் உதவி செய்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது இப்படியும் நாட்டிலே இன்னும் நிறைய உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். பல சந்தர்ப்பங்களிலே இதுபோன்ற நாட்டு மக்களுக்கு இன்னல் வருகின்ற பொழுது நாம் என்னென்ன செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த கொரோனா கற்றுத்தந்தது என்பதனை நாம் உணர வேண்டும். மக்களுக்கு ஒரு இன்னல் வருகின்ற பொழுது உடுக்கை இழந்தவன் கை போலே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் கொரோனா என்பது ஒரு கொடிய வைரஸ். அந்த வைரஸிலே நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக ஆங்காங்கே ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று, அது மட்டுமல்ல தொலைக்காட்சி வழியிலாக நாட்டு மக்களுக்கு எவ்வாறு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தி வருகிறார்கள். இன்று தமிழகத்திலே அந்த கொரோனா எவ்வாறு உதவ வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த கொரோனா வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், முகக்கவசம் அலைய வேண்டும்
நாம் கையில சானிடைசரை தடவி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நாட்டு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னும் சிறிது காலத்தில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கொரோனா என்பது உலகத்தையே உலுக்கிய ஒரு கொடிய வைரஸ். அந்த கொடிய வைரஸை நாம் எவ்வாறு விரட்ட வேண்டும்? இந்த நேரத்திலே சிலர் பணிக்கு செல்ல முடியாமல் ஏழை மக்களை தேடி சென்று ஏகப்பட்ட தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டர் அவர்களால் முடிந்தவரை உதவி செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அரசு ஒரு பக்கம் உதவி செய்திருக்கிறது, தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு பக்கம் உதவி செய்திருக்கிறது. இப்படி தொண்டு செய்கின்ற எண்ணம் மக்களிடத்தில் ஒரு இன்னல் வருகின்ற பொழுதுதான் நாம் எவ்வாறு நம்மை தொண்டு செய்ய வேண்டும் என்பதை மக்களுக்கு அது ஒரு தொண்டாக நினைத்து ஆற்றினால் இது போன்ற மேடைகளிலே மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் ஒரு மனிதன் உயர்ந்து நிற்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதன் இன்னல் வருகின்ற பொழுது என்ன செயல்களை செய்கிறார்களோ மற்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை வந்துவிட்டால் அந்த மனிதன் என்றாவது ஒரு நாள் உயர்ந்து நிற்பான். அவனை யாரும் தடுக்க முடியாது என்பதை நான் இந்த ராஜடிவி நிகழ்ச்சியிலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே என்னை அழைத்த பொழுது எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை. அப்புறம் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை பெரும் மகிழ்ச்சியாக ஏற்று இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய எனது புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அனைவருக்கும் நன்றி கூறி, தமிழக அரசு கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்பட்டது என்று சொல்லி மத்திய அரசும் மாநில அரசுக்கு பாராட்டு தெரிவித்ததை கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்துவது என்பது காலத்திற்கும் சிறந்த ஒரு செயலாகும் என்பதை கூறிக்கொண்டு, எந்த நேரத்தில் இன்னல் வந்தாலும் இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றவர்கள் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ராஜா சார் அவர்கள் அறம் நல மக்கள் சங்கத்துடைய தலைவர், நிறுவனர், நல்ல மனிதர். இப்ப பேச போறேன். உலகெங்கும் இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராஜ் டிவி நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி ஆட நிகழ்ச்சி 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பாஸ்கரா சார் அவர்களுக்கும் என்னோட வணக்கங்கள். சார், இந்த கொரோனா அப்படின்ற தொற்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக நாடுலாம் பயங்கரமாக பாதிச்சிருக்கு, இந்தியாவிலும் பயங்கர பாதிப்பு. ஆனால் இந்தியாவில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்மளோட முதலமைச்சர் மிக சிறப்பாக கட்டுப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கி சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி பாரத பிரதமராகட்டும் அவங்களும் சிறப்பாக கட்டுப்படுத்தி இன்றைக்கி இந்தியாவில் கொரோனா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க. இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அடித்தட்டு மக்களுக்கு பயங்கர பாதிப்பு. இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட கூலியில் பார்க்குறவங்க, தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் முடக்கம். அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கற்றுக் கொடுத்தது சார், உழைச்சா மட்டும் பத்தாது, எப்போமோ ஒரு சூழ்நிலை வரும்போது உனக்கு தேவைக்கு சேமித்து வை. அது மட்டும் பத்தாது, குடும்பத்தை நேசியை பழக்கும், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கற்றுக் கொடுத்துருந்த கொரோனா வந்து. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அறம் மக்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேருக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு உணவு டெய்லி நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அசலாக முடித்தது சங்கம், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், இவங்களுக்கு தேவையான 3 மாதத்துக்கான மளிகையை நாங்கள் உதவி பண்ணோம். நாங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உணவு வழங்கிட்டு இருக்க விவசாயி கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட பயிர் வாடி விளைச்சல் இல்லாமல் நிறைய பாதிப்பு வருவாங்க. அந்த விவசாயிக்கும் நாங்கள் எங்கள் அறம் சார்பாக 3 மாதத்துக்கான உணவுக்கான மளிகை நாங்கள் வழங்கினோம். இந்த தொற்று வெகு வேகமாக பரவுனது, ஆனால் சிறப்பாக கட்டுப்படுத்தினாங்க. இதில் நம்ம நாட்டோட முதலமைச்சரோட பங்கு மட்டும் இல்லாமல் மக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால ஒரு சிறப்பாக கட்டுப்பாடாச்சு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உயர் திரு கொரோனா அவர்கள் எங்கேருந்து புறப்பட்டார் தெரியுமா? சைனாலேருந்து ஒரு வேர்ல்டு டூர் அடிக்கலான்னு கிளம்புனார் சார். அங்கேருந்து போனார், இங்கே போனார், அங்கே போனார், எல்லா இடத்துலையும் போய் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தார். வந்ததை என்ன பண்ணார்னா ஊரடங்குன்னு ஒன்றை அமல்படுத்தி விட்டதுக்கப்புறம் 40 நாள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஏர் ஓட்டுறவர்லேருந்து ஏரோப்ளேன் ஓட்டுற வரைக்கும் எல்லாரும் வீட்டிலையே இருந்து என்ன ஆச்சு? உணவுக்கு தட்டுப்பாடு வந்தது. முதல் 20 நாளிலேயே நமக்கு சாப்பாடு பற்றாக்குறை வந்த உடனே விவசாயத்தை செய்யலாம் என்று அரசு சொல்லியதே, அப்போது மட்டும்தான் விவசாயிகள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறதே.
குப்பைக்காரர்கள் என்று சொல்லிய துப்புரவு தொழிலாளர்களை கும்பிடுறசாமின் என்று சொல்ல வைத்ததே கொரோனா. எவ்வளவு பெரிய ஒரு அதிவீர செயலை, ஒரு புரட்சிகரமான செயலை செய்து முடித்திருக்கிறதே சுடக்கு போடும் நேரத்தில். சார், இந்த கொரோனா மனிதநேயமிக்க மனிதர்களை ஒரு பெரிய பட்டியல் போட்டு காட்டி இருக்கிறது. முதல்ல நான் எங்க மாவட்டத்துல இருந்து சொல்றேன். சேலம் மாவட்டத்துல ஒரு பாட்டி பேரு சரோஜா, சூரமங்கலம், வயசு 82. இங்கே 22க்கே நிற்க முடியல. 82 வயசான பாட்டி 5000 மாஸ்க் தைச்சு நான் எல்லாருக்கும் கொடுத்தே தீருவேன்னு கங்கனை கட்டிட்டு செஞ்சிட்டு இருக்காங்களே. இந்த சமூகத்தின் மீதான ஒரு அக்கறை இருக்கிறதே, அவரை கெடுத்து காட்டியது கொரோனா. திருநெல்வேலிக்கு போகிறோம், மேலப்பாளையம் என்னும் ஒரு ஊருக்கு. அங்கே இந்த கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சவங்களை வாங்கி அதற்கு தக்க ஈமச்சடங்குகளை செய்து அவற்றை அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார்களே எத்தனை தன்னார்வலர்கள், அவர்களை எடுத்து காட்டியது இந்த கொரோனா. அங்கிருந்து ஆழ்வார்பேட்டைக்கு போகிறோம். ஒரு ஆயுர்வேத மருத்துவர் யுவபாரத் என்பவர் தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் அன்றாட செலவுக்கு பணம் இல்லாதவர்களுக்கு அவரே சோறு பொங்கி கொடுத்தது மட்டுமல்லாது கொரோனா வந்தவர்களுக்கு சிகிச்சையும் அளித்து இன்று வரை அவர் பாதுகாத்து வருகிறார். எத்தனை சுமைகள் வந்தாலும் எங்கள் தொழிலை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வீர விவசாயிகள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தனபால் என்பவர் 25 கிலோ உடைய அரிசியை 20 மூட்டை கொடுத்து உதவி இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி நம்ம மனிதருக்கு மனிதர் செய்த உதவியை பேசுகிறோம். நாய்க்கும் பசிக்கும் இல்லைன்னு ஒருத்தர் நாய்க்கு போய் சோறு போட்டார் சார். இதை பார்க்கும்போது அன்னைக்கு வள்ளலார் நமக்கு ஞாபகம் வராரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் இன்னைக்கு நாயை பார்த்து பாவப்படும் போது அவர் கண்ணு முன்னாடி வந்து போறாரு இல்லையா. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட அவங்க அம்மா பேசுறாங்க, அப்பா ராசா, நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன், நீ வேலையே செய்ய வேண்டாம், வீட்டுக்கு வந்துடுன்னு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லம்மா, இவ்வளோ நாள் நான் செஞ்சதெல்லாம் வேலை கிடையாது. உயிர் போகிற நேரத்தில் துடிச்சிட்டு இருக்கிற நோயாளிகளை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த பூமியில் நான் பிறந்திருக்கேன். கட்டாயம் நான் இன்றைக்கு தான் வேலை செய்ய வேண்டும் என்று எத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கிளம்பி வந்தார்கள். மஞ்சுளான்னு ஒரு மாணவிங்க, தன்னோட அப்பா ஒரு பெயிண்டர், அம்மா ஒரு கூலி தொழிலாளி. தன்னால் ஆன எந்த உதவியும் இந்த சமூகத்திற்கு செய்ய முடியாது என்று இந்த சமூகம் அவளை பார்த்து சொல்லிய போது ஏன் முடியாது என்ற கேள்விக்கு பதிலாக களத்தில் இறங்கி களப்பணிகளை செய்தாரே. இந்த மாதிரி எத்தனை மஞ்சுளாக்கள் வந்தார்கள். அவர்களெல்லாம் தாண்டி போகிறோம். தன்னிடத்தில் சிகிச்சைக்காக வந்த ஒரு நோயாளியை பராமரிக்க யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவருக்கு தானே சோறு பொங்கி ஊட்டிவிட்ட ஒரு காட்சி ஜார்ஜ் ஆப்ரஹாம் என்பவரை பார்க்கும் பொழுது மெய் சிலிர்த்து போகிறது. கடைசியாக தெருவுக்கே வருகிறோம். வந்த பொழுது இஸ்ரேலுங்க ஜூல இருந்த அனிமல்ஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டு வெளியே வந்தா சிங்கம் கடிச்சிடும், வெளியே போன குரங்கு மேலே ஏறிக்கும், நரியெல்லாம் வந்துட்டு இருக்கு பாருன்னு வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருந்த நேரத்தில், ஐயா சாமி, எனக்காக நீங்க வெளியே வராதிங்க, உங்களுக்காக நீங்க வெளியே வராதிங்க, நம்மளுடைய சந்ததியருக்காக நீங்க வெளியே வராதிங்கன்னு கையெடுத்து கும்பிட்ட ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை பார்க்கும் பொழுது எவ்வளவு மனிதநேயமிக்க மனிதர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை காட்டியதே கொரோனா. கடைசியாக இந்த கொரோனா என்ன சொல்லியது தெரியுமா இந்த சமூகத்திற்கு? சாதியை விட சமத்துவம் பெரியது, மதத்தை விட மனிதம் பெரியது, சேமிப்பை விட சேவைதான் பெரியது என்பதை உணர்த்துவதற்காக வந்த ஒரு உன்னத கிருமிதான் கொரோனா என்பதை சொல்லிக்கொண்டு, ஆனால் கடைசியாக ஒன்றுங்க, அதுக்கு மருந்து வருதோ இல்லையோ பர்த்டே வந்துடும் போல உங்களுக்கு அனுதாபங்களையும் அதுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருந்து வருதோ இல்லையோ அதுக்கு பர்த்டே வந்துருமா? அட அட அட, இன்னும் அழகா சொல்லி முடிச்சாயா. வெரி குட்மா, வெரி குட் ராகன், வெரி குட். ஐயா, இனமென பிரித்தது போதும், மதமென பிரித்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்கள் இழந்தது போதும், உறவுகள் அழுதது போதும். ஐயா, சேவை செய்யும் உள்ளம் மட்டுமே இவ்வுலகில் உயிர் வாழும் என்பதை சிந்திக்க செய்தது கொரோனா. ஐயா, இதுல இருந்து நான் என்ன தலைப்பு
சிஎஸ் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொரோனா எதை கற்றுத்தந்தது? ஐயா, எங்களை மாதிரி இருக்க மாணவர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் சேவை செய்யும் மரத்தை தாங்க சொல்லி தந்துச்சு. நம்மள மாதிரி இருக்க மனுஷனுக்கெல்லாம் உயிர் பயணம் வந்துருச்சுன்னா புகழ், பதவி, கௌரவம், ஆணவம், அதிகாரம், அந்தஸ்து, ஏன் படிச்சவன் படிக்காதவன் ஏழா பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பிரிக்காம பொதுவா வரக்கூடிய நோய் தாங்க இந்த கொரோனா நோய். ஐயா, இந்த கொரோனா எனக்கு மட்டும் இல்லைங்க ஐயா, இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு பாடத்தை சொல்லி தந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காக சம்பாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருக்கலையே இந்த கொரோனா. இப்போ சேவைங்கிறது பணம் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்ததும் என்பது மிகவும் உண்மையானதுங்க. அப்போ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார் அப்பவே சொல்லிட்டாங்க, அறம் செய்ய விரும்பும் இந்த வரிகள் எவ்வளோ உண்மையானங்கிறது இந்த கொரோனா நிரூபிச்சிச்சு. இன்று மதிக்கப்பட வேண்டிய தெய்வங்களை நம் கண்முன் காட்டிய நோய் கொரோனா. இப்போ இந்த சேவை செய்யறதுல முதல் பாராட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளிக்கு தான். ஏன்னா நோய் வருவதற்கு முன் நமக்காக உழைக்கக்கூடிய தெய்வங்களே துப்புரவு தொழிலாளிகள் தாங்க. யார் நீங்க பிறந்தலேருந்தே சாலையில் தானே நடந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட நீங்கள் வந்து துப்புரவு தொழிலாளியை பார்த்து நன்றி சொல்லியிருக்க மாட்டீங்க. எல்லாருமே மூஞ்ச சுழிச்சிட்டு போவீங்க, இல்லை மூக்க பொத்திட்டு தானே போவீங்க. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் நம்ம மாஸ்க் போடுவோம், ஆனால் துப்புரவு தொழிலாளியை பார்த்தாலே முன்னாடிலாம் நிறைய பேர் மாஸ்க் போடுவாங்க ஐயா. அவங்கள பார்த்து நன்றி சொல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுவங்களுக்குலாம் இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலே நன்றி சொல்லணும்னு தோணுதுங்க ஐயா. அதனால வார்த்தையால சொல்ல முடியாத நன்றியை முகத்துல மகிழ்ச்சியோட நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒரே ஒரு நாள் நம்ம கொட்டக்கூடிய எல்லா குப்பையுமே துப்புரவு தொழிலாளி வேலைக்கு வரல, எதையுமே சுத்தம் பத்தலனா நம்ம நாட்டே நாத்தடிக்கும்யா. இது கண்டிப்பா உண்மைதான், நான் இதை சொல்லியாம. துப்புரவு தொழிலாளியோடைய பணி எவ்வளோ சிறந்தது, அவங்களுடைய சேவை எவ்வளோ சிறந்ததுங்கிறது அது கொரோனா நமக்கு உணர்த்திருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவு தொழிலாளியை வச்சு தான் பாத பூஜை நடத்துகிறாங்க. ஏன் ஒரு ஹோட்டலே துப்புரவு தொழிலாளி வச்சு தாங்க ஓப்பனே பண்ணாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு கொண்டு நம்ம துப்புரவு தொழிலாளியை நம்மளால எப்பயுமே மறக்க முடியாது. இப்போ சேவை சொன்னால் நமக்கு யார் யாரெல்லாம் ஞாபகம் வருவாங்க? துப்புரவு தொழிலாளி, மருத்துவர், செவிலியர், காவலர், இவங்க தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. தைரியத்தின் ஊற்றிடம், ஆரோக்கியத்தின் இருப்பிடம், ஆறுதலின் பிறப்பிடம், சிகிச்சைகளின் புகலிடம், எந்த நோய் வந்தாலும் ரிஸ்க் எடுப்பவர்கள், ஆயுச நாட்கள் தொடங்கும் இடம், நாடி துடிப்பை கண்ணிப்பவர்கள், இதய துடிப்பை கண்காணிப்பவர்கள். துடிப்போடு வாழும் அனைத்து மருத்துவர்களுக்கும் அனைத்து செவிலியர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளும் நான் சொல்லிடுங்க ஐயா, பாராட்டும் கண்டிப்பா. இந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இது என்னோட உயிர், இது என்னோட குழந்தை, இது என்னோட குடும்பம் அப்படின்னு இல்லாம இது என்னுடைய சமுதாயம், இது என்னுடைய மக்கள்னு வாழக்கூடியவங்க தான் என் மருத்துவர். அவங்களுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம், அப்படிப்பட்ட உயர்ந்தவங்க. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் நடந்த சில உண்மையான சம்பவங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, மதுரையை சார்ந்தவங்க தான் நேத்ரா என்ற ஒரு மாணவி 5 லட்ச ரூபாயை என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, 1500 குடும்பங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. இதுவும் ஒரு சேவை தானங்கய்யா. இப்போ சேவைங்கிறது இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் பிரிக்கிறது இல்லையா. ஒரு பள்ளி மாணவி செஞ்சாலும் அது ஒரு சேவை தான், ஒரு ஏழை செஞ்சாலும் அது ஒரு சேவை தான், ஒரு பெரிய கோடீஸ்வரர் செஞ்சாலும் அது சேவை தாங்கய்யா. இந்த கொரோனா நடந்தது ஒரு உண்மையான சம்பவம் தான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மதுரையை சார்ந்த ஒரு இளைஞர் தமிழ்ச்செல்வன் என்பவர் பிச்சை எடுத்து தன் வாழ்நாளை கழித்தவர் தான் சொல்லணும். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஊரடங்கு போட்டாங்களா, எல்லாமே வீட்டில் தானே முடங்கி கிடந்தாங்க. அதனால முன்னாடி சேர்த்து வச்ச பணத்தை வச்சு என்ன பண்றான்னா, ஒரு சைக்கிளும் ஒரு டீ டேங்க்கும் வாங்குறாரு. வாங்கி டீலாம் வைக்கிறாரு. அதுல ஒரு சிறு தொகை அவருக்கு கிடைக்குது. அதை வச்சு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த சிறு தொகையில் அவர் வந்து தான் என்ன ஆசைப்பட்டாரோ செஞ்சிருக்கலாம். ஆனா பிறருக்கு சேவை செய்ய வேணும் அப்படிங்கிற உள்ளமிச்சு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, தானே வீட்டில் அரிசி மல்லிகை நம்மளாம் வாங்கி வீட்டில் அவர் கையாலே சமைச்சு உணவின்றி தவிர்க்கக்கூடிய முதியோர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஐயா. அவர் ஒன்றும் பெரிய வசதியானவங்களா கிடையாது, ஒரு சாதாரணமான ஏழை தான். சேவை செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு உள்ளம் இருந்துச்சு, நம்மளால யாருமே மறக்க முடியாது. காவலர் உங்கள் நண்பன் சொல்றாங்க இல்லையா,
அது எங்க ஊரு காவலை நிரூபிச்சாங்கய்யா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் வெயில்ல போறாங்க. எதுக்குன்னா இந்த கொரோனா சமயத்துல வாகன வசதிகள்லாம் கிடையாதுல்ல, அதனால வெயிலே நடந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவ்வளோ வெயில நடந்து வராங்க. அதை பார்த்து இரக்கமான எங்க ஊரு காவலர் என்ன தெரியுமா பண்ணாங்க, தன்னோட ஜீப்லேயே கூட்டிட்டு போய் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் அவங்களோட வீட்டில் போய் விட்டுருக்காங்க. அதே மாதிரியே நம்ம பைரவி ஆசிரியர் கூட பிறருக்கு சேவை செஞ்சிருக்காங்க. 16 மாணவிக்கு தன்னுடைய சொந்த செலவுல மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களும் நிறைய மாணவர்கள் வந்து உதவி செய்கிறாங்க. இப்போ உதவி செய்யணுங்கிறது இந்த கொரோனா தாங்க சொல்லி தந்துச்சு. அதை எவ்வளோதான் நம்ம கனவு கண்டாலும் இதுதான் சேவை அதான் சேவைன்னு பிரிக்கவே முடியாத சேவை இந்த கொரோனால் நடக்கக்கூடிய சேவை தானுங்க. பிறக்கிறானோ இறக்குறானோ, அவன் எப்போ நாள் பிறக்கலாம் எப்போ நாள் இறக்கலாம். பிறப்பு ஒரு மனிதனிடம் இருந்தால் கண்டிப்பால் அவனிடம் இறப்பு என்பதும் இருக்கும். அதனால இருக்கிற வரைக்கும்யாவது பிறருக்கு சேவை செஞ்சா எல்லாருடைய மனசுமே அவன் கண்டிப்பா இருப்பான். எவ்வளோ ஏழையா இருந்தாலும் எவ்வளோ அவன் வாழ்க்கையில கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா எல்லாரும் மனசு இருப்பாங்க ஐயா. இப்படி இந்த கொரோனா என்ன சொல்லி தந்துச்சுங்கிறத சொல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். இன்னும் 15 வருஷம் போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய தொலைக்காட்சி இவளே டாக் ஷோ பண்ணுவான். இப்போ கொஞ்ச நாளாவே சகாயம் ஐஏஎஸ் நேர்மையாளருடைய டீம்ல இந்த மாதிரி தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் எனக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது எங்கள் அம்மா தான். தன்னுடைய தாயை அடையாளம் காட்டக்கூடிய இந்த அறிவாற்றல் இந்த வயசில் வந்துடுனா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இந்த பொண்ணு வளருவாள், சமுதாயத்திற்காக உதவுவாள் என்ற அக்கறை. நல்ல தாய், நல்ல குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. என்றும் சந்தோஷம்